குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சில உறவுகள் ஏன் திடீரென முடிகின்றது? நல்ல கேள்வி. சில உறவுகள் மட்டும் இல்லை, பல்வேறு வகையான உறவுகள் வாழ்க்கையில் டக்குன்னு காணாமல் போகிறதுக்கு, வளர்ச்சி அடையாமல் போகிறதுக்கு, ஹெல்த்தியாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹெல்த்தியான டச்சப்பில் அவங்க கூட இல்லைன்னு அர்த்தம். அது என்ன டச்சப்பில் இல்லை அப்படின்னா, இந்த உலகமே மனித உலகம், மனிதன் வாழக்கூடிய இந்த பூமி, இது எல்லாமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் கம்யூனிகேஷன். தொடர்புலேயே இருக்கிறது. ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எப்படி ஒரு செடியை நீங்கள் ஜஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு தண்ணி டெய்லி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா, இல்லை மழை அதற்கு வேணுங்கிற தண்ணியை கொடுக்காமல் இருந்ததுன்னா, சூரிய ஒளி அதற்கு தேவையானது கிடைக்காமல் இருந்ததுன்னா பட்டு போய் விடுமோ, கெட்டு போய் விடுமோ, அதுபோல் உறவுகளுக்கும் தேவையான தண்ணீரையோ அல்லது சூரிய ஒளியையோ நீங்கள் கொடுக்கணும். இந்த சென்ஸ் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, அந்த உறவுகளுக்கு உண்டான அந்த உணவை நீங்கள் கொடுக்க வேண்டும். உணவுனா சாப்பாடா அப்படின்னு கேட்டால் சாப்பாடாகவும் இருக்கலாம். ஒரு சில உறவுகளுக்கு சாப்பாடும் பிடிக்கலாம். அப்போது ஒவ்வொரு உறவும் ஒவ்வொன்றை எதிர்பார்த்து உங்கள் கூட பழகுறாங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்று உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், நீங்கள் நல்லா பேசுகிறதா இருக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், தவறு கிடையாது. இந்த உலகமே ஒருவர் தான் சார்ந்து தான் வாழ்கிறோம். மெட்டீரியல் லைஃப்பில் ஒருவர் சாராமல் நம்மளால் நிச்சயமாக வாழ முடியாது. சார்பியல் தத்துவத்தில் பார்க்கும்போது ஏதோ ஒரு தேவைக்காக தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், சார்ந்து தான் வாழ்கிறோம். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு உண்மையாகவே ஒரு உறவு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதுக்குள்ளே இப்போ நான் போகலை. உங்களுக்கு நான் அந்த உறவை நிலைத்து நிற்பதற்குண்டான டெக்னிக் வழிவகை சொல்லித்தரேன். அந்த உறவு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல அவர் எப்படிப்பட்ட நபர்னு பார்க்கணும். அவர் எதற்காக உங்கள் கூட பழகிறாருன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலைன்னா கூட, வெதர் இட் கேன் பி எ பாய் ஆர் கேர்ள், லேடி ஆர் ஜென்ட்ஸ், யாராக வேணால் இருக்கலாம். பட் அவங்க எதற்காக உங்கள் கூட பழகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முதல்ல அப்புறம் அந்த உறவு நமக்கு வேணுமா வேணாமான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதனால் உங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா? பலனுக்காகவும் பயணம் பண்ணலாம், பலன் இல்லாமையும் பயணம் பண்ணலாம், தேவைக்காகவும் பயணம் பண்ணலாம், தேவையில்லைன்னு பயணம் பண்ணலாம், ஜாலிக்காகவும் பயணம் பண்ணலாம். இப்போ நீங்கள் முடிவு பண்ணணும், அந்த உறவு உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு. இப்போது அந்த உறவு உங்களுக்கு நீங்கள் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இட்ஸ் லைக் டெய்லி அவங்களுக்கு வேண்டும் அப்படின்னக்கூடிய அந்த விஷயத்தை, இல்லை வீக்லி இல்லை மந்த்லி, அந்த உறவு கூடவே இருக்கிற நபராக இருந்தால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு மனைவியாக இருந்தால் கம்யூனிகேஷன் ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கணும். கணவனாக இருந்தால் கம்யூனிகேஷன் ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கணும். கம்யூனிகேஷன் சரியாக இல்லைன்னா என்ன ஆகும்? எஃபோர்ட்டு தானே. ரிலேஷன்ஷிப்புன்றதே என்ன? உறவு என்பதே எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இப்போ கணவன் மனைவியாக இருந்தால் இட்ஸ் கப்புள் ரிலேஷன்ஷிப். அண்ணன் தம்பியாக இருந்தால் பிரதர்ஹுட் ஆர் பார்த்திங்கன்னா சிஸ்டர் ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப். காதலன் காதலியாக இருந்தால் அது பார்த்திங்கன்னா அடல்ட் ரீதியான ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி ஒவ்வொரு உறவு முறையும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எஃபோர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா, நான் பாட்டுக்கு சமைச்சு வைக்கிறேன், நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்னு எப்படி இருக்க முடியும்? மனதிற்கு தீனி போடக்கூடிய வேலை தான் இந்த வாழ்க்கையை. அப்போ அந்த மனதிற்கு தீனி போடக்கூடிய இந்த வாழ்க்கையில் அந்த மனதிற்கு, அந்த உறவு முறைக்கான மனதிற்கு உண்டான தீனி என்ன, சாப்பாடு என்னன்றதை புரிஞ்சுக்கணும். நல்லா பேசுகிறது பிடிக்குதா, இல்லை பார்த்திங்கன்னா அந்த டச்லேயே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்குதா, இல்லாட்டினா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தை கொடுத்தா தான் பிடிக்குதா, இல்லை அவங்களுக்கு உங்கள் ப்ரெசன்ஸ் இருந்தால் மட்டும் பிடிக்குதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த உறவு முறை எதை உங்களிடம் விரும்புகிறதோ அந்த உறவு முறை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் கொடுக்காமல் இருப்பேன், அது கடைசி வரைக்கும் நீண்டுக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக முடியாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான பர்சன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிலைக்கணும்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி ஐ லவ் யூ சொல்லிவிட்டு ஒரு வாரம் லவ்வை காமிச்சிட்டு லைஃப் லாங் நீங்கள் லவ்வே காட்டாமல் இருக்கீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நிச்சயமாக நிலைக்காது. ஏன்னா இட்ஸ் லைக் மியூச்சுவல் எஃபோர்ட். ரெண்டு சைடு இருந்து எடுக்கக்கூடிய மியூச்சுவல் எஃபோர்ட். அப்போ அந்த ரெண்டு சைடுலேருந்து எடுக்கக்கூடிய மியூச்சுவல் எஃபோர்ட் இருந்ததுனா தான் அந்த உறவு முறை என்பது நீடிக்கின்றது. உங்களுக்காக விட்டு கொடுக்கணும்னு தோணும், ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு தோணும், பொறுத்துக்கணும்னு தோணும். இதெல்லாம் எப்போ தோணும்? அந்த உயிர் உங்களால் ஏதோ ஒரு வகையில் பலனடையுதுனா தான் அதை ஏற்றுக்கும். இல்லைனா எப்படி ஏற்றுக்கும்? உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா எதை வேணாலும், எந்த பெரிய பெரிய டிசிஷன் கூட உங்களுக்காக எடுக்கலான்னு அந்த உறவு முறைக்காக எப்போ தோணும்? அவர்கள் உங்கள் மூலமாக
ஏதோ ஒன்றை, ஏதோ ஒரு எத்திக்கலான ஒரு விஷயத்தை அனுபவித்து கொண்டிருந்தால் அதை நீங்கள் வந்து டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, மெட்டீரியலி ஆர் ஸ்பிரிச்சுவலி ஆர் மென்டலி ஆர் வில்ஃபுல்லி ஆர் சோல்ஃபுல்லி ஏதோ ஒரு நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா தான் அந்த உறவு முறை உங்களுடன் நீடிக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக எப்பேற்பட்ட உறவு முறையும் உங்களுடன் நீடிக்காது. இன்னும் ஒரு சில பீப்புளெலாம் இருக்காங்க, எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் எதுவுமே கொடுக்கலனாலும், நீங்கள் எதுவுமே தரலைனாலும், உங்கள் ப்ரெசன்ஸே இல்லைனா கூட உங்களுக்கு நன்மை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உயர்ந்த ஆன்மாக்கள், மிக உயர்ந்த ஆன்மாக்கள், தேவதைகள் போல மிக உயர்ந்த நிலையில், கடவுள் நிலையில் இருப்பாங்க. இப்போ நான் அந்த எக்ஸப்ஷனல் கேசஸை பற்றி பேசலை, நான் மெஜாரிட்டியை பற்றி மட்டும் பேசுகிறேன். ஒரு இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கையில் யாருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அட்டென்ஷன் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவர்களை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். கண்ட்ரோல்ன்றது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது. தே ஆல்சோ லவ் டு பி இன் யுவர் கண்ட்ரோல் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் அவசியமான ஒரு கண்ட்ரோல் தானே. பட் அந்த கண்ட்ரோல் எப்போ மீறி போகும்னா, அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது எப்போது கிடைக்காமல் போகிறதோ, அட்டென்ஷன் எப்போ கம்மியாகுதோ, அந்த எஃபோர்ட் எப்போ வந்து குறையுதோ, அவங்க உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருந்தோ, இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்தோ, இல்லை உங்கள் வாழ்க்கையினும் அந்த நாடகத்தில் இருந்தே காணாமல் போயிடுவாங்க. ஸோ ஒரு சில பீப்புளை நம்ம சண்டை போட்டு போக வைக்கணும், ஒரு சில பீப்புள் இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாவே காணாமல் போயிடுவாங்க. அப்போ என்ன, உறவு முறை நீடிப்பதற்கு மிகவும் அத்தியாவசியமான அடிப்படையான ஒன்று என்னென்னா, எஃபர்ட்லெஸ் கம்யூனிகேஷன், ரெகுலரான கம்யூனிகேஷன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கம்யூனிகேஷன், அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து தக்க வைக்கிறது. பொருள் ரீதியாகவோ, அருள் ரீதியாகவோ, உள்ள ரீதியாகவோ, உயிர் ரீதியாகவோ, ஏதோ ஒரு ரீதியாக அந்த உயிர் வேணும், அந்த ஒரு உறவு வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த எஃபோர்ட் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போ எஃபோர்ட் உங்களுக்கு இல்லையோ அந்த உறவு முறை நிச்சயமாக நீடிக்காது, திடீரென காணாமல் போய்விடுவார்கள். அடுத்த மெயினான காரணம் என்னதான், நீங்கள் என்னதான் பொருள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட மெட்டீரியலை தாண்டி ஒரு சில உறவு முறைகள் எத்திக்ஸ்க்காக இருப்பாங்க. அந்த குவாலிட்டிக்காக பழகக்கூடிய உறவு முறைகள். இப்போ முன்னாடி பார்த்தது பொருளுக்காக வாழக்கூடியது, தேவைக்காக இருக்கக்கூடிய உறவு முறை. இப்போ நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ்க்காகனா எந்தவித எதிர்பார்ப்பும்லாம் அந்த வேல்யூக்காக, அந்த ஒரு தர்மத்துக்காக, அந்த ஒரு அறத்துக்காக, இந்த உயிர் இந்த உலகத்தில் இருக்கணும், அதுக்காக நான் சப்போர்ட்டுக்கு பண்ணுறேன். இப்போ எனக்கெல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நான் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கலனா கூட, என்னோட டைமே கொடுக்கலனா கூட, என்னோட ப்ரெசன்ஸே கொடுக்கலனா கூட, இந்த உயிர் இந்த உலகத்திற்கு தேவை, இந்த உயிரினுடைய உபதேசம் இந்த உலகத்துக்கு தேவைன்னு சொல்லி உதவி செய்யக்கூடிய இந்த நண்பர்கள், இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா பின்தொடர்பவர்கள், இல்லைன்னா வெல்விஷர்ஸ், இல்லை என்றால் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு ஃபோன் கால் கூட பண்ண மாட்டேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த எத்திக்ஸ்க்காக, அந்த வேல்யூக்காக, இந்த உயிர் இந்த உலகத்தில் இருந்ததுன்னா இந்த உலகத்தில் இருந்து பல உயிர்கள் நல்லா இருக்கணுன்றக்காக இருக்கக்கூடிய உயிர்கள். அப்போது எத்திக்கல் வேல்யூஸ்க்காக பழகக்கூடிய உறவு முறைகள் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஜஸ்ட் ப்ரெசன்ஸ் போதும், நம்ம ரெகுலராக டச்சப்பில் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட உயிர்களும் இருக்கிறார்கள். ஸோ எப்போ இந்த மாதிரியான உறவு முறைகள் காணாமல் போகும்னா, உங்களோட எத்திக்கல் வேல்யூஸ், உங்களோட வேல்யூஸ் வந்து தவறாக மாறும்போது, உங்களோட எத்திக்ஸ் வந்து மிஸ் ஆகும்போது இந்த உறவு முறைகள் காணாமல் போகிறது. அப்போ அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன, அந்த எத்திக்ஸ், அந்த எத்திக்கல் வேல்யூஸ். முன்னாடி சொன்ன பொருளியல் மனிதர்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன, ஜஸ்ட் பொருள், இல்லை ஏதோ ஒரு வகையான இன்பம், இல்லை ஏதோ ஒரு வகையான தேவை. அப்போ அது குறையும் போது அவங்க காணாமல் போயிடுறாங்க. எத்திக்கல் வேல்யூஸ் குறையும் போது இவங்க காணாமல் போயிடுறாங்க. இன்னும் ஒரு சில உறவு முறைகள் இருக்குது, அது திடீர்னு ஏன் காணாமல் போகும்னா, அது உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு காரணம், ரீசனே இல்லாமல் வரும், ஏதோ ஒன்று கொடுக்கும், ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்கும், ஒன்று அடிக்கும், இல்லை அடி வாங்கும், ஒன்று அசிங்கப்படுத்தும், இல்லைன்னா அது அசிங்கப்படும், ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு லைஃப்பில் இருந்து காணாமல் போயிடும். காரணம் என்னென்னா, லெசனுக்காக வரும், லெசனை கற்றுக் கொடுக்கும், லெசனை கற்றுக் கொடுத்துட்டு காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் அது உங்கள் உறவில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்னும் ஒரு சில உறவு முறைகள் இருக்குது, அது எதுக்கு வருதுன்னா, டிப்பிக்கலாக உங்கள்கிட்ட இந்த ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறதுக்காக வரும், இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறதுக்காக வரும், முடிச்சுட்டு காணாமல் போயிடும். இவன் வழிப்போக்கர்கள், பாசிங் கிளவுட்ஸ். அப்போ இந்த உறவு முறை என்பது பல்வேறு வகையான விஷயங்கள் இருக்கிறது. எல்லாமே ஒரு காரணத்திற்காகத்தான் இருக்கிறது, காரணத்திற்காக தான் வருகிறது. அந்த காரணம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த உறவு முறை அவசியமா, அந்த காரணத்தை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, இதனால் நமக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா வராதான்றதை தெரிஞ்சுட்டு அந்த உறவு முறையை தக்க வைத்துக் கொள்வது எப்படின்றத யோசிங்க. நிச்சயமாக வந்து பதில் கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஜூலை மாதம் 10, 11, 12 தஞ்சாவூரிலும் 13, 14, 15 பாண்டிச்சேரியிலும் அடுத்த மீட்டப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும்
7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.